இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரையிலும் சட்ட ஒழுங்கு சரியாக இல்லை. மக்களுக்கு வேண்டிய திட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை. மக்கள் அனைவருமே இன்றைக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் தொழில் முடங்கி போயிருக்கிற நிலை நாட்டில் இருக்கிறது. ஏழை மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு, எதிர்கால தமிழகத்தை உருவாக்குவதற்கு, சட்ட ஒழுங்கை பேணி காப்பதற்கு, மின்வெட்டே இல்லாத தமிழகத்தை கொண்டு வருவதற்கு, சிறந்த கல்வியை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு, அதே நேரத்தில் பெண்களுக்கு முழு பாதுகாப்பு அளிப்பதற்கு, எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு இல்லங்கள் அமைத்து தருவதற்கு, அதே நேரத்தில் 2 சக்கர வாகனங்கள் இல்லாதவர்களுக்கு 2 சக்கர வாகனங்கள் வழங்குவதற்கு நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர், நம்முடைய வெற்றி தளபதி விஜய் அவர்கள் அங்கே காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதை எழுச்சியோடு எங்களுடைய எதிர்காலத்தில் நிறைவேற்றப் போகிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். எதிர்காலம் பிரகாசமுள்ள எதிர்காலமாக மாறும். திமுக, அண்ணா திமுக என்பது இருவரும் ஒன்றாக இணைந்தே வேணாலும் தேர்தல் களத்தில் நின்றால் கூட எங்களை வெற்றி பெற முடியாது என்ற வரலாறு தான் தமிழ்நாட்டிலே உருவாகுமே தவிர எவராலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. அடுத்த தமிழகத்தின் முதல்வர் நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் வெற்றி தளபதி விஜய் அவர்கள் தான் வருவார்கள். அதை யாராலும் மாற்றி காட்ட முடியாது என்ற வரலாற்றை நாம் படைப்போம், தெரிந்து கொள்ள வேண்டும்.